கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறவிருக்கும் முப்பெரும் விழா பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வருகை புரிந்திருக்கிறார். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் வரலாற்று பெருமைகளையும் கோவில் கட்டப்பட்ட வரலாற்றையும் பிரதமர் கேட்டறிந்தார். பெருவுடையார், பெரியநாயகி அம்மன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகன் சந்நிதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு மேற்கொண்டுள்ளார். பெருவுடையார், பெரியநாயகி அம்மன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகன் சந்நிதிகளில் சகஸ்ர வருஷங்கதஸ்ய பரமேஸ்வரஸ்ய ஜெகநாயகி அம்பாசமேத பரமேஸ்வர பரமேஸ்வரஸ்ய பிரசாதேன நமः சோமாய ச ருத்ராய ச நமः சங்காய ச வசுபதயே ச நமः உக்ராய ச பீமாய ச நமோ அக்ரே வசாய ச நமோ ஹந்த்ரே தஹனீயசே நமோ வயம் வை ஈஸ்வரவனாய குர்மஹே காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ குபேராய வைஸ்வரனாய மகாராஜாய நமः போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பரமேஸ்வரஸ்ய பிரசாதேன ईशानां प्रबुद्ध्यानामीश्वरभूतानां ब्रह्माणि ब्रह्मासुभो यत्तदा शिवो सर्वमङ्गलमङ्गल्ये श्री सर्वार्थसाधके शरण्ये ब्रह्मेणे கௌரவந்தே ஓம்னே பவதி ஊர்வை முஞ்சாஹ ஊர்ஜமேவம்பா ஏதத்கர்ம ஏதஸ்வவேதஸ்வரஸ்யே சகலக்ஷேமாபிவிருத்திரஸ்து அரோக திருடகாத்திரதாசித்திரஸ்து பெருவுடையார், பெரியநாயகி அம்மன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகன் சந்நிதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். அந்த காட்சிகளை பார்த்து வந்தோம். தொடர்ந்து இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், அடுத்தடுத்து பிரதமர் பங்கேற்க இருக்கும் நிகழ்வுகள் குறித்தான விவரங்களை பகிரலாம். தலைமகனாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தலைவணங்கி வழிபாடு நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கலசத்தோடு அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் முன்பாக நின்று பிரதமர் லிங்க வடிவில் இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜேந்திர சோழன் தன்னுடைய கங்கை வெற்றியின் நினைவாக எடுத்திருந்த அந்த திருக்கோவில் முன்பாக கருவறை முன்பாக நின்று வழிபாடு நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற முழக்கத்தோடு அந்த திருமந்திரங்கள் முழங்க அங்கிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் பிரதமர் ஏந்தி வந்த அந்த கலசத்தை பெற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆசி வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். லிங்க வடிவாக 1000 ஆண்டுகளை கடந்தும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் முன்பாக நின்று கருவறை முன்பாக நின்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தன்னுடைய கரங்களிலேயே தீப ஆராதனையை ஏந்தி பிரதமர் அவர்கள் வழிபடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தேவாரம் இசைக்கப்படுகின்றது, திருவாசகம் முழங்கப்படுகின்றது. பரத கலைஞர்கள் ஒரு பக்கம் கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தேவாரம், திருவாசகம் என்று இசைக்கப்படக்கூடிய இந்த நேரத்திலே பிரதமர் நரேந்திர மோடி லிங்கத்தின் முன்பாக நின்று லிங்க ஈஸ்வரன் முன்பாக நின்று பெருவுடையாரிடம் ஆசி பெறக்கூடிய விதமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். பெரியநாயகி அம்மன் உடனுடையாக பெருவுடையார் வீட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிபாடு நடத்தியிருக்கின்றார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு திருவாதிரை நாளில் தான் ராஜேந்திர சோழன் தன்னுடைய தெற்காசியாவை வெல்ல வேண்டும் என்கின்ற தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக வாழ்தூக்கி பயணம் தொடங்கியிருந்தார். அந்த வெற்றி பயணம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியிருந்தது. தற்பொழுது திருக்கலசம் ஏந்தி பிரதமர் நரேந்திர மோடி அதே தளத்திலே வழிபாடு நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திருநீர் அணிவித்து குங்குமம் அணிவித்து அவருக்கு அந்த வரவேற்பினை வழங்கிய பிறகு பூரண கும்ப வரவேற்பு வழங்கிய பிறகு தெய்வ திருமேனியில் இருந்த மாலை சாற்றப்பட்டு பிரதமருக்கு
அந்த அபிஷேக பொருள்களை எல்லாம் வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைவணங்கி அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். லிங்க வடிவாக பெருவுடையார் வீற்றிருக்கக்கூடிய அந்த தளத்திலே தன்னுடைய தலை வணங்கி தொட்டு வணங்கி படிகளை தொட்டு வணங்கி பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது வழிபாடு நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பூரண கும்ப மரியாதையோடு பிரதமருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருக்கக்கூடிய துவார பாலகர் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற் காவலர்கள் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை பார்வையிடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். வாயிற் காவலர்களாக இருக்கக்கூடிய அந்த துவார பாலகர்களை பிரதமர் வணங்கிய பிறகு அங்கிருக்கக்கூடிய சோழர்களுக்கே உரிய அந்த கருவறைக்கும் சுற்றுச்சுவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் பிரகாரம் அமைத்திருப்பார்கள். அது போன்ற ஒரு பகுதியில் வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் ஒவ்வொருவரிடம் சென்று அவர் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஓதுவார்கள், தேவாரம் இசைத்தவர்கள் பிரதமர் வருகை தந்த பொழுது தேவாரம் பாடிய 40 ஓதுவார்களில் முதிய ஓதுவார்கள் ஒரு சிலர் பிரதமரை சந்தித்து பிரதமரிடம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். பிரதமர் சுற்று பிரகாரங்களை வலம் வந்து தற்பொழுது வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். பெருவுடையாருடைய திருமேனியில் இருந்த திருமாலை பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்பட்டு பிரதமர் அந்த திருமாலை சாற்றி கொண்டு பிரகாரங்களில் வலம் வந்து வணங்கி கொண்டிருக்கின்றார். வெற்றியினுடைய நகரமாக யாராலும் வெல்ல முடியாத ஒரு பேரரசனாக ஒட்டுமொத்த தெற்காசியாவையும் கட்டி ஆண்ட மாமன்னன் உருவாக்கியிருந்த நகரிலே பிரதமர் நரேந்திர மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் ராஜேந்திர சோழனுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தையும் பிரதமர் வெளியிட இருக்கின்றார். திருவாதிரை என்பது சோழ மன்னர்களுடைய பிறப்பை நாம் எப்பொழுதுமே நட்சத்திரங்களை முன்வைத்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் என்ற அடிப்படையில் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அந்த அடிப்படையில் தான் ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர். எனவே அவருடைய பிறந்தநாள் சதய விழாவாக தஞ்சையிலே கொண்டாடப்படும். அதே போன்று திருவாதிரை என்பது ராஜேந்திர சோழனுக்கு உகந்ததாக பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறப்பின் நாள் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த முப்பெரும் விழாவிலே பங்கேற்றிருக்கின்றார். அங்கிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள், ஓதுவார்கள், தேவாரம் பாடியோர், திருவாசகம் பாடியோர் என்று ஒவ்வொருவரையும் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்கின்றார். அங்கிருந்த சிவாச்சாரியர்கள் வழங்கியிருந்த அந்த பூஜை பொருள்கள் இறைவனினுடைய லிங்கேஸ்வரரினுடைய திருப்பாதங்களில் வைத்து வணங்கப்பட்ட வழிபாடு நடத்தப்பட்ட அந்த பொருள்களை எல்லாம் பூஜை பொருள்களை எல்லாம் பிரதமர் பெற்றுக்கொண்டார். முன்பாக பிரதமர் திருக்கோவிலுக்குள் வலம் வரும் பொழுதே அவருடைய கையிலே ஒரு திருக்குடம் இருந்தது. கங்கை நதிநீர் என்று குறிப்பிடப்படக்கூடிய விதமாக அந்த புண்ணிய நீரோடு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தியிருக்கின்றார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜேந்திர சோழன் கங்கை நதிநீர் கொண்டு வந்து தான் உருவாக்கிய நகரிலே பிரதமர் அதே கங்கை நீருடன் வழிபாடு நடத்தியுள்ளார். सुगंधिं पुष्टिवर्धनम् परिवारपरिवृतस्य श्री राजेन्द्र चोलेश्वरेण स्थापित वैभवाकारस्य सहस्रवर्षङ्गतस्य परमेश्वरस्य बृहन्नायिकी अम्बासमेत भृगीश्वर परमेश्वरस्य प्रसादेन नमः सोमाय च रुद्राय च शंखाय च वसुपतये च नमः उग्राय च भीमाय च नमो अग्रे वधाय च नमो हन्त्रे च हनीयसे नमो वयं वै श्रवणाय कुर्महे कामकामाय मह्यम् कामेश्वरो कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः यो वै போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறவிருக்கும் முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வருகை புரிந்திருக்கிறார்.
பெருவுடையார் பெரியநாயகி அம்மன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகன் சந்நிதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். அந்த காட்சிகளை பார்த்து வந்தோம். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், தொடர்ந்து நீங்கள் விவரங்களை பகிரலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கங்கையை வென்று அங்கிருந்து கங்கை நீர் எடுத்து வந்து இந்த கோவிலை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன். 1000 ஆண்டுகளுக்கு பிறகாக அதே கங்கை நீரை எடுத்து வந்து ராஜேந்திர சோழன் உருவாக்கியிருந்த சோழ ஈஸ்வரத்திலே பெருவுடையாருக்கு கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 1000 ஆண்டுகளாக மாறாத விஷயங்களாக ராஜேந்திர சோழனினுடைய அந்த கட்டுமானம், ராஜேந்திர சோழனினுடைய வரலாற்று பூர்வ வெற்றிகள் பற்றிய செய்திகள் இன்னும் அழியவில்லை, நினைவில் நிலைத்திருக்கின்றன. அதே போன்று பாரதம் என்பதும் இன்னும் நிலைத்திருக்கின்றது என்பதை பறைசாற்றக்கூடிய விதமாக அந்த கங்கை நீரை எடுத்து வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிபாடு நடத்தி இருக்கின்றார். பெருவுடையார் சன்னதிக்கு முன்பாக, கருவறைக்கு முன்பாக நின்று வழிபாடு நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி கோவிலை தனித்து வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். துவார பாலகர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கருவறை முன்பாக இருக்கும் வாயிற் காவலர்கள் தொடங்கி சூலாயுதம் உட்பட அனைத்தையும் வலம் வந்து அந்த கருவறையிலிருந்து வரக்கூடிய புனித நீரையும் பெற்றுக்கொண்டு பிரதமர் அவர்கள் தற்போது வழிபாடு நடத்தி வருகின்றார். சிறிது நேரம் தியானத்திலும் பிரதமர் ஈடுபட்டிருக்கின்றார். சிவாச்சாரியர்கள் ஓதுவார்கள் அன்போடு வழங்கிய அந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டார். மேலும் திருநீர் அணிந்து கொண்டு குங்குமம் இட்டுக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி லிங்க ஈஸ்வரருக்கு முன்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த லிங்கம் என்பதுதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கங்கை வெற்றியின் நினைவாக ராஜேந்திர சோழன் கட்டி எழுப்பிய இந்த பெருங்கோவிலில் கல் கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த லிங்கம். அந்த லிங்கேஸ்வரர் முன்பாக நின்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை எப்பொழுதுமே பிரதமர் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டுவார். தமிழகம் ஆன்மீக பூமி. அந்த ஆன்மீக பூமிக்கு, ஆன்மீக தளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதே நேரம் தீப ஆராதனை காட்டி இந்த ஆன்மீக தளத்திலே பிரதமர் வழிபாடு நடத்தி இருக்கின்றார். ஆன்மீகம் என்பது வேறல்ல, வீரம் என்பது வேறல்ல என்பது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு கோவிலுக்குள்ளும் உறைந்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த வழிபாட்டையும் பிரதமர் மேற்கொண்டிருக்கின்றார். ஆன்மீகம் என்பது வேறுபட்டதல்ல, ஆன்மீகம் என்பது எங்களுடைய வீரத்தோடு சேர்ந்தது, எங்களுடைய மொழியின் தொன்மையோடு சேர்ந்தது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு கட்டுமானத்தையும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மன்னர்கள், பேரரசர்கள் நிர்மாணித்திருந்தார்கள். அந்த தளத்திலே நாட்டினுடைய தலைமகனாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தலைவணங்கி வழிபாடு நடத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருவுடையார் சன்னதியை ஒட்டி இருக்கக்கூடிய உடனுறை தெய்வமாக இருக்கும் பெரியநாயகி அம்மன் தளத்திற்கும் சென்று பிரதமர் வழிபாடு நடத்தினார். சண்டிகேஸ்வரர், விநாயக பெருமான், முருகப்பெருமானை வழிபாடு நடத்தினார். அதற்கு முன்பாக அப்பர், சுந்தரர், நாவுக்கரசர், மாணிக்கவாசகர் என்று அந்த சமயக்குறவர் 4வருக்கும் தனியாக வைக்கப்பட்டிருந்த அந்த திருவுருவ படங்களை பார்த்தறிந்தால் சோழ பேரரசுகள் தில்லைவாழ் அந்தணர்கள் முன்பாக எவ்வாறு முடிசூட்டிக் கொள்வார்கள் என்பதற்கான சிற்பம் இருந்தது. அதையும் பிரதமர் பார்வையிட்டார். தில்லை நடராஜரினுடைய நடன கோல சிற்பம் இருந்தது, அதனையும் பிரதமர் பார்வையிட்டார். அதன் பிறகாக திருபுவன சுந்தரி உட்பட சோழர்களுடைய அந்த சிற்பக்கலைக்கு பெயர் போன தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில சிற்பங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சியாக ராஜேந்திர சோழன் நடத்தியிருந்த போர் வெற்றிகளின் சிறப்பை எடுத்துக் கூறக்கூடிய அந்த பயணங்கள் எந்த வழித்தடத்தில் அமைந்தது, வடக்கு நோக்கிய பயணத்தில் எங்கு வரை ராஜேந்திர சோழன் சென்றார், தென்கிழக்கு ஆசியாவை வெற்றி கொள்வதற்காக ராஜேந்திரன் மேற்கொண்ட பயணம் எந்த நாட்டின் வழியாக அமைந்திருந்தது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய விதமான அந்த விஷயங்களையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தியில் மொழிபெயர்த்து சொல்லியிருந்தார்கள் சொல்லியலாளர்கள். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொன்றையும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் இதுபோன்று ஒரு கோவிலோடு இணைந்த மன்னனினுடைய வரலாறு தமிழ்நாட்டில் மிக குறைவாகவே இருக்கும். காஞ்சிபுரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் கைலாசநாதர் கோவில் உள்ளிட்டவற்றில் எல்லாம் பல்லவ மன்னர்கள் முடிசூட்டி கொண்டது, பல்லவ மன்னர்களுக்கு அரசுரிமை போர் ஏற்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் சிற்பங்களாக, புடைப்பு சிற்பங்களாக காஞ்சிபுரத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதே போன்ற ஒரு சிற்பங்கள் தான் சோழ மன்னர்கள் தொடர்பாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை தான் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது பார்வையிட்டு அந்த வரலாற்று பூர்வ விஷயங்களை எல்லாம் பிரதமர் அவர்கள் தெரிந்து கொண்டார். வழிபாடுகளுக்கு பிறகு சற்று நேரம் கண்மூடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தியானத்திலும் ஈடுபட்டார். அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த இறைவனின் திருவடிகளில் வைத்து வணங்கப்பட்டிருந்த பல்வேறு வழிபாட்டு பொருள்களை வழங்கியிருந்தார்கள். அயோத்தியிலே ராமபிரானுக்கு திருக்குடமுழுக்கு நடத்துவதற்கு முன்பாக தமிழகத்திற்கு வந்து
அந்த தேர்தல் நெருங்கி இருந்த நேரத்திலும் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களிலே 21 தீர்த்த நீர்களை பெற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருந்தார். அதே போன்ற ஒரு ஆன்மீக பூமியில் இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி சிவாச்சாரியர்கள் முன்பாக அந்த தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தவுடன் தேவாரங்கள் பாடப்பட்டன, திருவாசகம் இசைக்கப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் இசை கச்சேரி அரங்குகளையும் சென்று பிரதமர் பார்வையிட இருக்கின்றார். நடன மங்கையர், அதாவது பரத கலைஞர்கள் நடனமாடி பிரதமருக்கு வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். தென்னாடுடைய சிவனைய போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்கின்ற அந்த வேதங்கள் எல்லாம் தமிழர்களுடைய மறைகள் எல்லாம் முழங்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த திருக்கோவிலின் மரபுப்படி, இந்த திருக்கோவிலினுடைய வழிபாட்டு முறைகளின்படி அவருக்கான ஆசி வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி சிவாச்சாரியர்கள் வழங்கியிருந்த அந்த வழிபாட்டு நடைமுறைகளை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு தற்பொழுது கோவிலினுடைய வளாகங்கள் வழியாக வலம் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய சிற்பங்களை, சன்னதிகளை எல்லாம் பார்வையிட்டு வருகின்றார். இந்த கோவிலுக்கென இருக்கக்கூடிய அந்த விதிகளின்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான அந்த வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிரதமர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளிலே இன்னும் சற்று நேரத்தில் மற்ற இசை கச்சேரி உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற இருக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு தமிழர்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்து பிரதமர் வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த பயணத்தை பிரதமர் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திருக்கோவிலுக்கு உள்ளாக பிரதமர் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 5 அடுக்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். மற்றபடி ஏராளமானோர் வெளியில் குவிந்திருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்த பொழுது அவருக்கான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்திருந்தால் கங்கை கொண்ட சோழபுரத்திலே தற்பொழுது அந்த தெய்வ திருமேனிகளை எல்லாம் பார்வையிட்டு வழிபாடு நடத்தி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் முப்பெரும் விழா நடைபெற இருக்கின்றது. ராஜேந்திர சோழனினுடைய திருவாதிரை திருநாளும் அதே போன்று திருக்கோவிலை கட்டி முடித்ததன் 1000ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் தென்கிழக்கு ஆசியாவை வெற்றி கொள்வதற்காக அவர் நடத்தியிருந்த போரின் தொடக்க நாளும் கொண்டாடப்பட உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.